பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லாலிபாப் ரெசிபி தான். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான லாலிபாப். இது என்ன லாலிபாப்னு போக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்துங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் கட்டாயம் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து தோலோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கை வந்து எப்போவுமே தோலோடு சேர்த்து வேக வைங்க. நல்லா வேக வச்சுருங்க இந்த லாலிபாப் ரெசிபிக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு உருளைக்கிழங்கு வந்து துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கையால் கூட மசிக்கலாம். ஆனால் வந்து இதில் வச்சு திருவுறப்போ கொஞ்சம் ஈவனாக வரும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையால் மசிச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு குலைவாக இந்த மாதிரி இருக்கணும். முக்கியமாக வந்து கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து இதில் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து மைதா மாவும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு. அடுத்ததாக கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியை கையால் வந்து க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு. உப்பு வந்து கம்மியாகவே சேருங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. எல்லா பக்கத்துலேயும் மசாலா ஈவனாக ஒட்டுற மாதிரி. நான் உங்களுக்கு கையால் எடுத்து காட்டுறேன். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. உருண்டை வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா உள்ளே சாஃப்டாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப பிசு பிசுப்பாக இருந்ததுன்னா கொல கொலன்னு இருக்கும். கொல கொலன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா மாவு சேர்த்துக்குங்க. கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை செஞ்சு வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுவும் நீங்கள் மைதா மாவும் கூட சேர்த்து செய்யலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் அடுத்ததாக நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இது சரியாக அளவு சொல்ல முடியாது, நம்ம கோட்டிங் பண்ணுறதை பொறுத்து தான். அடுத்ததாக வந்து நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை வந்து இதில் நல்லா டிப் பண்ணி எடுங்க. தண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி. அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணலாம். இதுவும் நல்லா எல்லா இடத்துலையும் ஒட்டணும். அவ்வளோதான், நம்மளோட இப்போ பொட்டேட்டோ லாலிபாப் செய்கிறதுக்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து ரொம்ப குறைவான சூட்டில் இருந்துச்சுன்னா எண்ணெயை ரொம்ப குடிக்கும். உருண்டையை உள்ளே போடுறப்ப வந்து லைட்டாக மேலே எலும்பி வரணும் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்த்ததுக்கப்புறம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக வைங்க. நம்ம குலோப் ஜாமுன் மாவு பொரிக்கிறது போல தான். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விடுங்க, இல்லைனா ஒரே சைடு வந்து ப்ரௌன் ஆகிடும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாதீங்க, 4-5 போட்டு எடுங்க. இப்போ வந்து இது ஒரு டூத்பிக் குத்திக்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதும். பொட்டேட்டோ வேகிற நேரத்தை தவிர்த்து ஈஸியாக செஞ்சிடலாம். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் எனக்கு வந்து கூட வந்து டொமேட்டோ சாஸ் தான் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.